ஏசாயா அதிகாரம் 13. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களிகூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். அகப்பட்டவனெவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனெவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ, நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய பிரிவிற்குள்ளே நுழைகிறோம். இது 12ஆம் அதிகாரத்திலிருந்து முற்றும் வேறுபட்ட ஒரு பகுதியாய் ஆரம்பமாகிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே இஸ்ரவேலை சுற்றியுள்ள 9 நாடுகளின் மீதான பாரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. பொதுவாக பாரம் என்ற வார்த்தை நாம் சுமக்கிற சுமையை குறிக்கின்றது. இங்கே பாரம் என்று சொல்லப்படுவது இந்த 9 நாடுகள் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய பாரத்தை குறிக்கிறது.
நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ற வார்த்தைக்கு பதிலாக பாரம் என்ற சொல்லை பயன்படுத்துவது ஒரு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கிறதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதிலே கூறப்படுகின்ற அநேக தீர்க்க தரிசனமான நியாய தீர்ப்புகள் அந்த நாடுகள் மீது வந்து நிறைவேறிவிட்டன என்பதே இந்த பகுதியை மிகவும் சிறப்புக்குரிய பகுதியாக மாற்றுகிறது. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறிவிட்டன. இந்த 9 நாடுகளும் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்புடையதாக காணப்பட்டன. இந்த நாடுகளில் பெரும்பாலானவை இஸ்ரவேலின் எல்லையிலும், சில நாடுகள் மிக அருகிலும் இருந்தவை. இஸ்ரவேல் தேசம் இவர்களுடைய கரங்களிலே மிக்க துன்பத்தை அனுபவித்தது. இஸ்ரவேல் இன்றும் துன்புறுகிறது. இனிமேலும் எதிர்காலத்திலும் இது துன்பத்தை அனுபவிக்கும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பெயர்கள் வித்தியாசமானதாகவும் அறிமுகமானதாகவும் காணப்படுகிறதை நீங்கள் அறிய முடியும். எகிப்து அதில் ஒன்று. இந்த தீர்க்க தரிசனங்களில் அதிகமானவை நிறைவேறிவிட்டன. இன்னும் சில நிறைவேற வேண்டியவையும் இதில் உண்டு. இதனாலே இந்த 11 அதிகாரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த பகுதியிலே அசீரியர்களை பற்றி சொல்லப்படவில்லை. பாபிலோனின் தலைமையில் உள்ள நாடுகள் அந்த இடத்தை பெறுகிறது. பாபிலோனே இஸ்ரவேலை துன்புறுத்துகிற நாடாக இங்கே காணப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட செய்திகளை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது பாதிப்பையே கொடுக்கும். இதன் மூலமாக அவர்கள் நண்பர்களையோ மக்களின் அபிமானத்தையோ பெற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை இழந்தே போவார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் மக்களின் நன்மதிப்பையும் புகழையும் பெரும் போட்டியிலே நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே கூறப்படுவதிலே பாபிலோனே முதலாவது பாரம். பாபிலோன் என்ற நகரமே இங்கே முக்கிய இடத்தை பெறுகிறது. ஏசாயாவின் நாட்களிலே பாபிலோன் ஒரு முக்கியத்துவமற்ற நகரமாக விளங்கிற்று. பாபிலோன் உலக வரலாற்றிலே வல்லரசாக அப்பொழுது ஆகவில்லை. இது கூறப்பட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகே அது வல்லரசாக மாறியது. அதே வேளையிலே பாபிலோன் ஒரு தேசமாக உருவாகும் முன்னரே தேவன் அதன் மீதும் நியாய தீர்ப்பை கூறிவிட்டார். இந்த புதிய பிரிவு 9 நாடுகள் மீதான பாரத்தோடு முடிவடையாமல் 28ஆம் அதிகாரம் முதல் 33ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே கூறப்படும் 6 ஐயோக்களால் தொடர்கிறது. இதற்கு பிறகு புயலுக்கு பின் அமைதியைப் போல ஆசீர்வாதத்தோடு இந்த பகுதி முடிவடைகிறதை ஏசாயா 34 மற்றும் 35ஆம் அதிகாரங்களிலே நாம் காண முடியும். இந்த அதிகாரங்களிலே நீங்கள் மீண்டும் 1000 வருட அரசாட்சியை பற்றியதான குறிப்புகளையும் பார்க்கலாம். நாம் தியானிக்க இருக்கிற 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாளில் பாபிலோனுக்கு வரும் தண்டனையை குறித்து பார்க்கிறோம். மகா உபத்திரவத்தின் இறுதியான நிறைவேறுதலை இது எதிர்பார்த்து கூறுகிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 13:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இந்த 13ஆம் அதிகாரத்திலும் அதே போல 14ஆம் அதிகாரத்திலும் பாபிலோன் நகரத்தை பற்றி பார்க்கிறோம். பழங்கால வரலாற்றிலே இந்த நகரமும் ஒரு முக்கியமான நகரமாக விளங்கிற்று. இந்த பாபிலோனே முதலாவது வல்லரசாக விளங்கிற்று என்று தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். நேபுகாத் நேச்சாரே முதலாம் வல்லரசாகிய பாபிலோனின் முக்கியமான அரசனாக காணப்பட்டான். பாபிலோன் நகரம் பின் நாட்களிலேயும் மீண்டும் கட்டப்படும். பாபிலோன் என்பது பாபேல் கோபுரம் காணப்பட்டது போல தேவனுக்கு எதிரான கூட்டானதொரு கலகத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பாபேல் கோபுரத்தில் ஆரம்பித்த கலகம் முடிவுறுகிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இங்கே மத ரீதியான பாபிலோனையும் அரசியல் ரீதியான பாபிலோனையும் பார்க்கலாம். இது உலகை ஆளுகை செய்யும். மகா உபத்திரவ காலத்திலே பாபிலோன் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே விழுந்து போகும். 3ஆம் வசனம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். இங்கே பரிசுத்தமாக்கினவர்களுக்கு என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட நபரால் குறிப்பிட்ட காரணத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். மேலும் வசனத்திலே என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். அதாவது
தேவன் பாபிலோனை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே பிரித்தெடுத்து வைத்தார். அருமையானவர்களே, அசீரியாவையும் தேவன் இவ்விதமாகவே செய்தார். ஏசாயா 10:5 ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இவ்விதம் கூறுகிறார். கவனியுங்கள். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். தேவன் அசீரியாவை தன்னுடைய ஜனங்களை தண்டிக்கும்படி பயன்படுத்தினார். பிறகு அசீரியாவை தேவன் தண்டித்தார். இதே காரியத்தையே தேவன் பாபிலோனுக்கும் செய்ய போகிறார். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற எதுவானாலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்க முடியும். அசீரியாவும் பாபிலோனும் இஸ்ரவேலை தண்டிப்பதற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய கரத்திலே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் எல்லாரும் கருவிகளாயிருந்தார்கள். ஏசாயா 13:4 திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். நாம் முந்தின வசனத்திலே பரிசுத்தமாக்கினவர்கள் யார் என்று பார்த்தோம். அதனையே இந்த வசனம் விளக்கமாக கூறுகிறது. அசீரியர் வட இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக வந்து அதை கைப்பற்றி சிறைப்பிடித்து சென்றது போல பாபிலோன் யூதாவிற்கு எதிராக வந்து சிறைப்பிடிக்கும் என்று இங்கே விளக்கப்படுகிறது. இப்பொழுது 5 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானங் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. பாபிலோனியர்கள் அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறார்கள். தேவன் யாரையும் எவரையும் தம்முடைய ஜனங்களை திருப்புகிறதற்காக பயன்படுத்த முடியும். நாம் எதிராளிகளை நோக்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா 13:6 அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். இது இப்பொழுதுள்ள காலத்தையெல்லாம் தாண்டி மகா உபத்திரவத்தின் நாளை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆகும். எவ்வளவு கொடிதான நாளாக அது இருக்கிறது என்று இந்த வசனத்திலே கவனித்து பாருங்கள். ஏசாயா 13:7-9 கவனியுங்கள். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே தேவன் மறுபடியுமாக ஒரு தேசத்தை பயன்படுத்தி தன்னுடைய மக்களை தண்டிக்கப் போகிறார். முன்பு பாபிலோனை கொண்டு தண்டித்தது போல மீண்டும் தண்டிக்க இருக்கிறார். இங்கே மகா உபத்திரவத்தின் நாட்கள் பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அவ்வளவு வேதனையானது. கர்த்தருடைய நாள் இந்த வேதனையோடேயே ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வருகிற வசனம் இது மகா உபத்திரவத்தின் நாட்களை பற்றித்தான் சொல்லுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள் 10 வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். மகா உபத்திரவத்தின் நாட்களில் நடக்கும் சம்பவங்களில் ஒன்றை இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 24:29 இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று கூறுகிறார். இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 8:12 பாருங்கள். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 13:11 பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். பாவத்தின் நிமித்தம்
உலகத்தை நான் தண்டித்து என்று கர்த்தர் சொல்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பாவம் நிறைந்ததாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஏசாயா 13:12 புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தபோது அது உங்களுடைய என்னுடைய மதிப்பை மிகவும் உயர்த்தியது. நம்மை அபூர்வமானவர்களாக்கிவிட்டார். தொடர்ந்து 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் மகா உபத்திரவத்தின் நாட்களிலே உலகம் முழுவதும் அழிவான சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொல்லப்படுவதை இங்கே பார்க்கலாம். எனவே மாம்சமானவன் பிழைப்பதில்லை, மீதியானவர்களையே தேவன் தமக்காக காத்துக்கொள்வார், மற்றவர்கள் நிலைத்திருப்பதில்லை. இப்பொழுது ஏசாயா 13:17 பாருங்கள். இதோ, நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். இந்த மேதியர்கள் யார்? மேதியர், பெர்சியர் போன்றவர்கள் இணைந்து பாபிலோனை தோற்கடித்து பிடிப்பார்கள். தேவன் அசீரியாவை தண்டித்தது போல பாபிலோனையும் தண்டிக்கிறார். பாபிலோனை தண்டிப்பது வெகு சீக்கிரத்திலே நடக்கும் என்று ஏசாயா உரைக்கிறார். பாபிலோனை தோற்கடிக்கப் போகிறவர்களையே ஏசாயா மேதியர் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் நடக்கப் போகும் அத்தனை காரியங்களையும் தெளிவாய் சொன்னார். அப்படியே காரியங்கள் நடைபெற்றது, இன்னமும் நடைபெறப் போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேத வசனங்களை வாசிக்கிற நாம் அவருடைய நாளுக்காக ஆயத்தப்படுவோமா?